நம்ம எல்லாரும் அமர்வோம். மீண்டும் இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேரமானது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். அநேக ஜனங்கள் இரவு படுத்து காலையில் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறார்கள். அநேக குடும்பங்களை கதறலும் கண்ணீரும் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம இறக்கம் வைத்து நம்ம எல்லாரையும் தேவ ஆலயத்துக்கு வரும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செஞ்சார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் நல்ல பழக்கமாக நம்ம எல்லாருமே காலையில் செபிக்கிற பழக்கமாக இருந்தாலும் கூட அங்கங்கே தனித்தனியாக நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் மாதத்தில் முதல் தேதியில் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் வருவது நமக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய பலன். நல்ல ஆதிகாமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அதாவது 13வது வசனத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ச்சியாக நம்ம இதை வாசிக்க முடியும். நன்றாக நீங்க பார்ப்பீர்கள். ஆனா வசனம் 13 சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் தம்முடைய திருவுள்ளம் பற்றி சொல்லுகிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரவாய். உனக்குள்ளாகவும் உன் சந்ததிக்குள்ளாகவும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறவளையும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மயப்படுத்துவோமாக. வேதத்துல முற்பிதாக்கள் என்று 3 பேரை மட்டும்தான் சொல்ல முடியும். வேற யாரையும் சொல்ல முடியாது. சொல்லுங்க, வேற யாரையும் சொல்ல முடியாது. மோசே அவன் ஒரு பெரிய போதகன், அவன் ஒரு மேய்ப்பன், தாவீது ஒரு அரசன், இப்படி பலரே இப்ப பார்க்க முடியும். ஆனா தன்னுடைய பிள்ளைகளையும் தன் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தது யார் என்றால் இந்த முற்பிதாக்கள் தான். இவர்கள் தான் தங்களது பின் சந்ததியை ஆசீர்வதித்தார்கள். அதனாலதான் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் என்று பரிசுத்தவான்கள் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உண்டு. சரி, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய பெயர் யாக்கோபு. அவன் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவர்களை சொன்ன இடத்துக்கு அவர்களை தேவன் அனுப்பி வைக்கிறார். அவள் அங்கே போகிறான். இப்பொழுது அவன் தன் ஜீவனுக்கு பயந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனா கிளம்புன சூரியன் அடைஞ்சபடினாலே அடையக்கூடிய சூழ்நிலை இருந்தனால அந்த ஒரு பகல் முழுவதும் அவர் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்தார். தீமைக்கு எவ்வளவு தூரம் விலகி போகணுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவர் என்ன செஞ்சார்? விலகி போனார். அப்படி போய் அதுக்கு மேல பிரயாணம் செய்ய முடியாத ஒரு ராத்திரியா ஆனபடினாலே அவரிடத்துல ராத்தங்கும் பொழுது அவருடைய முற்பிதாக்களின் தகப்பனா இருக்கிற ஆபிரகாமுக்கு திருவுள்ளம் பற்றிய தேவன் அங்க யாக்கோபுக்கு திருவுள்ளம் பற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ படுத்திருக்கிறையே இந்த பூமி என்னவென்று தெரியுமா? நான் உன்னுடைய பிதாக்களுக்கு வாக்கு பண்ண தேசம். இந்த தேசத்துல அவர்கள் எல்லாம் ஒரே ஆளுக்கு தான். ஆபிரகாமா ஒரே ஆளு, ஈசாக்கா ஒருத்தன் தான். ஆனா நீ இப்போ ஒருத்தனா தான் இருக்கிற. நான் உன்னை பழுகி பெருக பண்ண போகிறேன் என்று சொன்னது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவனை சொல்லுகிறார், நான் மீண்டும் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று சொன்னால் அவர் போய் சிக்கிற இடமானது திரும்ப வர முடியாத இடம். சொல்லுங்க, அவர் போய் சிக்க போகிற இடம் திரும்ப வர முடியாத இடம். ஆனா தேவன் அங்கிருந்தும் அங்கே ஆசீர்வதித்து அங்கிருந்தும் நான் திரும்ப வர பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்னதை மனதில் வச்சுக்க, ஆகவே நான் உனக்கு சொன்னபடியே செஞ்சு முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை நாம் உள்ளபடியே நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை உள்ளபடியே நம்ம செவி சாய்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடியே நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக இந்த வாக்கு தத்துவங்கள் நம்முடைய குடும்பங்கள்ல இந்த 10வது மாதம் நிறைவேறிய தீரும். ஆமான்னு சொல்லுங்க. நாளையா எப்படி ஆகும்? விவசாயங்கள் செய்யணும், அது செய்யணும், எது செய்யணும், அங்க எதுவா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிறீங்க, தேவன் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. தேவன் எது செய்தாலும் தமது பிள்ளையோட வாழ்க்கையில நலமானதே செய்வார், அல்லாதபடி தீங்கானது ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார். தீங்கு செய்கிற தேவன் இல்லை. நாம் விலகி போகும்பொழுது
சில நேரங்களில் நமக்கு வித்தியாசமாக நடப்பது போல தெரியும். ஆனாலும் தேவன் அங்கேயும் நம்மை சரி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் யதார்த்தமா சொல்லல. இந்த வார்த்தையை தேவன் குறித்த நாள் வரையிலும் இந்த வார்த்தை விசுவாசிக்கிற அளவுக்கு யாக்கோபு பக்குவம் வந்த பொழுதுதான் தேவன் இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் பிறந்த உடனேயோ அல்லது அவர் வளர்ந்து வந்த காலங்களில் கர்த்தர் பேசல. இங்கே யாக்கோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எங்களை பிதாக்களுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். அந்த ஒரு வார்த்தையில் அவனுடைய நம்பிக்கை இல்லாமல் போகல. ஆனா இப்பொழுதுதான் தன் வாழ்க்கையில முதலாவது கர்த்தர் பேசுகிறார். முதலாவது பேசும்போது அந்த மனிதனுக்கு புரிகிற அளவுக்கு பேசுகிறார். சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ்டர். ஒண்ணுமே உனக்கு புரியாது. நீ தேவனோட இருந்தா புரியும். தேவனோட இல்லாம இருந்தா என்ன செய்யாது? ஒண்ணுமே புரியாது. நாம் பண்ற பிரச்சனை கூட உனக்கு புரியாது. ஆனா தேவனோடு இருந்தால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் 100% புரியும். இவர் அதுக்கேற்ற வயசு, அதுக்கேற்ற பக்குவம் எல்லாம் இப்பொழுது உண்டாயிற்று. இப்பொழுது அவருக்கு சொல்லுகிறார், இது யாக்கோபே பயப்படாது, நான் உன்னோடு கூட இருந்து என்றவர் அங்க சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனமா வச்சுக்கன்னு கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்க அவருக்கு நினைப்பட்டு கொடுக்கிறார். இப்ப அந்த வார்த்தை வரும் பொழுது காரணம், இது ஒரு சொப்பனத்துல தேவன் பேசுகிறார். சொல்லுங்க. யாக்கோபோட நேரதான் பேசுகிறார். நேர பேசுறதா இருந்தாலும் சொப்பனத்துல பேசுகிறார். சொல்லுங்க. நேர பேசுறதா இருந்தாலும் சொப்பன. சில பேர் சொல்ல, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன்னா பேசினாரா? சில பேர் சொல்ல, நான் தூங்கிட்டு இருந்தேன்னா பேசினாரா? என்னன்னு தெரியல. ஆனா இங்க அப்படி இல்லை, மிக தெளிவாக கர்த்தர் பேசுகிறார். இந்த அவருக்கு காமித்த தரிசனத்தை இயேசுநாதர் கூட என்ன செய்யறார்? சுட்டி காமிக்கிறார். இன்னும் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் அதை மறந்து விடாதபடி என்ன சொன்னாங்க, இன்றைக்கு நாமளும் அதை நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆகவே தேவன் இங்க சொன்னபடியே, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றதுக்காக நான் மனம் போல போக்கில் போனோம்னா ஏசப்பா கைவிட்டுவார். சொல்லுங்க. சொல்லுங்க. ஏசப்பா கைவிட்டுவார். நான் அவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப கவனமா இருக்கும். முன்னால பறக்க பார்க்கலாம், இப்ப பறக்க பார்க்க முடியாது. ஏன்னா அவர் எப்பொழுதும் நம்மளோட கூட இருக்கிறார். சொல்லுங்க. எப்பொழுதும். சொல்லுங்க. நம்முடைய சிந்தை, எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்மளோட கூட இருக்கிறார். நாம் வலதுபுறம் திரும்பினாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். நாம் இடதுபுறம் திரும்பினாலும் அங்கே இருக்கார். நல்ல வைங்களேன். ஒரு மிக முக்கியமானவங்களை வச்சுட்டு நம்ம தவறுதலா பேச முடியுமா? மிக முக்கியமானவங்களை வச்சுட்டு அங்கிட்ட நம்ம பறக்க பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம கண்ட்ரோல் பண்றவர் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற வரையிலும் நம்ம அவர் கைவிட மாட்டார். சிம்சோன் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் தான். ஆனா அவன் தேவனை விட்டு விலகி போன பொழுது அவன் சிக்கிக்கொண்டான். ராஜாவாகிய தாவீது தேவனுடைய மனுஷன் தான். அவன் தேவனுடைய சிந்தைக்கு மாறுதலாக மாற்றானுடைய மனைவி மேல மோகம் கொண்டனால அவருக்கும் தேவன் விட்டு வைக்கல, அவருக்கும் ஆபத்தான் வந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் அவர்களை மனம் திரும்பும் பொழுது தேவன் அவர்களை அங்கீகரித்தார். ஆமான்னு சொல்லுங்க. இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லார்னா, குதிரையுடைய கடிவாளத்தை போட்டு அதை நேராக சீரா நடத்துவது போல, இதுவரை யாக்கோபு ஓடிட்டடா தம்பி, ஆட்டுக்கு பின்னால் ஓடி இருப்ப, மாட்டுக்கு பின்னால் ஓடி இருப்ப, மனுஷனுக்கு பின்னால் ஓடி இருப்ப. ஆனா இப்போ நான் சொல்றேன் கேளு, நான் சொன்னபடியே நீ நடப்பாயானால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சிந்திச்சு பார்ப்போமானால், அவர் பிறந்த நாள் முதல் அவர் மரிக்கிற வரையிலும் தேவனே அவரை விட்டு விலகாது இருந்தார். அவன் தேவனை விட்டு விலகாது இருந்தான். கொஞ்ச காலம் அப்படியே இன்பமாய் போனாலும் கூட, 1க்கு 10 11 பிள்ளைகளை பெற்றாலும் கூட அதுக்கு பிறகும் தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். அதுக்கு பிறகும் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வந்த வழியில அவர் சீகமுக்கு போகிறார். சீகமுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பெத்தேலுக்கு தான் வரணும். சீகமுக்கு போகிறான். அங்கே அவருக்கு எல்லாமே போச்சு, வாழ்க்கையே செஞ்சிருச்சு, போன மாதிரி ஆயிடுச்சு. மீண்டும் பெத்தேலுக்கு வருகிறார். பெத்தேல தேவன் மீண்டும் அவரை சந்திக்கிறார். மீண்டும் அவரிடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை குறித்து பக்தனாகிய ஓசியா சொல்லும் போது இப்படியே சொல்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க. ஓசியாவின் புஸ்தகம்
12ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரத்துல 3-5 வரை வாசிங்க பார்ப்போம். இந்த மனிதன் எந்த மனிதன், நான் உனக்கு சொன்னதை செய்து வரையிலும் நான் உன்னை விட்டு விலக கைவிட மாட்டேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா? எந்த மனிதனை பார்த்து சொன்னாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அவன் தாயின் கற்பத்திலே தன் தாயின் கற்பத்திலேயே தன் சகோதரனுடைய தன் குதிகாலை பிடித்தான். சகோதரனுடைய குதிகாலை அவன் பிடித்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ மிதிச்சு கொண்டாடா பாவி, சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா நீ என்ன செஞ்சாவ கொன்னு கொட்டுறாவ. அவன் அன்றைக்கே மிதிக்க ஆரம்பிக்கிறான், சொல்றான் மிதிச்சான். அவன் குதிங்கால பிடிச்சு கொண்டான். ஓங்கி மிதிக்கிறனுடைய காலை பிடிச்சு இழுத்தா எப்படி இருக்கும்? நீ என்னை மிதிச்சு தள்ளலான்னு பாத்துறாரு, அங்க பிடிக்கிறான். ரெட்டன்ல திரும்பி வரும்போது பார்த்துட்டீங்கன்னா 11 பிள்ளைகளை அழைச்சு கொண்டு வர, அதாவது 10 ஆண் மக்களும் ஒரு ஒரு பெண் பிள்ளை தீனாலையும் அழைச்சு கொண்டு வரும்போது அந்த பயத்தோடு தான் வருகிறான். ஆனா இங்கே தாயின் வயிற்றுல குதிங்கால பிடிச்சு வந்தவன். ஆனா அந்த இடத்துல சந்திக்கும் பொழுது ஏசா அவன் கழுத்தை கட்டி பிடித்து அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாளையா அதை மாற்றுகிற தேவனா இருந்தார். எல்லாவற்றிலும் கீழே வாசி மாட்டார். தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். இரண்டாவதாக தன்னுடைய பலத்தினாலே அவன் யாரோடு போராடினார்? தேவனுடனே போராடினார். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டார். அவர் தூதனோடு போராடி அவர் மேற்கொண்டார். அழுது அவரை நோக்கி கெஞ்சினார். இதுதான் மிக முக்கியமானது. தன் கர்ப்பத்திலேயே போராடின ஒரு மனிதன், தன்னுடைய வாலிபத்தில் போராடின ஒரு மனிதன், பிள்ளைகளை பெற்று வளர்த்த பிறகு போராடின ஒரு மனிதன், பிள்ளைகள் வரப்போற பின் சந்ததியும் காக்கப்பட வேண்டும் என்றால் அவன் யாரோடு போராடினான் சொன்னால் தேவனுடைய தூதனானவரோடு கூட போராடுகிறான். போராடி மேற்கொண்டான். தோல்வி இல்லை. யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வாதங்களை கூறுவதற்கு முன்னால தன்னோட மகனை அழைச்சி பேசுகிறான். இப்படி தகப்பனுக்கு வருத்தம் உண்டாயிட்டு என்று சொன்ன உடனே யோசேப் அங்கே வருகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அவன் முகத்தை பார்ப்பேன்னு நான் நினைக்கல, ஆனால் அவன் முகத்தை பார்க்க தேவன் எனக்கு என்ன செஞ்சார்? உதவி செய்தார். தான் புறப்பட்டு வந்த கானானை சொல்லுகிறார். அந்த நமக்கு வாக்கு பண்ண தேசத்தை சொல்லுகிறார். பிதாக்களுக்கு வாக்கு பண்ண தேசத்தை சொல்லுகிறார். இப்படி சொன்ன அவர் சொல்லுகிறார், என்னுடைய பட்டயத்தினாலும் என்னுடைய வில்லுனாலும் நான் சம்பாதித்த சீகமிட்டு சம்பாதித்து இந்த இடத்தை மேற்கொண்டு நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்ல இடங்களை அவர் கரையம் கொடுத்து வாங்கினார். அவன் பிதாக்கள் வாங்கினார், ஆபிரகாம் வாங்கினார், ஈசாக்கு வாங்கியிருக்கலாம், யாக்கோபு கூட வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த இடத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், இது என் பட்டயத்தினால் என் வில்லுனால நான் சம்பாதித்தேன் என்று சொல்ல, இதை நான் மேற்கொண்டு தருகிறேன் என்று சொல்ல. எல்லாமே போராட்டம் தான். ஆனால் போராட்டத்தின் நடுவில் அவர் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார். நாளையா ஒருவேளை இந்த மாதத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீங்க சந்திக்கக்கூடியதா இருக்கலாம். நீ நினைக்கணும், மாமா மச்சனெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். அவர் உங்களை சரியாக நடத்துவார். மாமா மச்சனை பார்த்தோம்னா நமக்கு அங்க தலைகுனிவு தான் வரும். இங்க பாருங்க, தன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது அவன் அங்கு போராடினான். தன்னுடைய நடு பிராயத்துல போராடினான். இறுதியாக தேவ தூதனோட கூட போராடி, சொல்லுங்க அதுக்கு என்ன, அவர் ஜெயித்ததுக்குரிய காரியத்தை சொல்லும் போது சொல்லுகிறார், அவன் மிகவும் கெஞ்சினான் என்று பார்க்க. வாசிமா. அவர் அழுது அவரை நோக்கி கெஞ்சினார். அவர் அழுது அவரை நோக்கி கெஞ்சினார். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து, பெத்தேலிலே தேவன் அவரை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். அவ்விடத்துல நம்மோடு பேசினார். அந்த வசனம் முடியும் போதுதான் நம்ம இருக்கிற தனிப்பட்ட ஒரு மனிதனோடு ஆண்டு பேசுவது போல தெரிகிறது. ஆனா முடியும் பொழுது அவன் நம்மோடு பேசினார். அப்ப இந்த வாக்குத்தத்தமானது யாக்கோபுக்கு உரியது மாத்திரமல்ல, இன்று இதை வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற நம்ம எல்லாருக்கும் உரியதா இருக்குது. உன்பித்துக்கு ஸ்திரீன்பித்துக்கு பகை ஊட்டுவேன் என்று சொன்னவர், அவர் உன்னுடைய கொதியை நசுக்குவார் என்று சொன்ன, உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லுகிறார்.
அங்கே அவர் என்று வரும்பொழுது கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அந்த நாளில் பிதாவாகி தேவன் ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் சொல்லுகிறார், நீ விழுந்துட்ட, உன்னையும் உன்னுடைய மனுக்குலத்தை மீட்கணும்னா என்னுடைய சொந்த குமாரனா இருக்கிற இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் எந்த சர்ப்பமானது உன்னை வந்துச்சோ அந்த சர்ப்பத்தின் தலையை அவர் தான் நசுக்குவார். இங்க வாசிக்கிறோம், அவன் அழுதான் கெஞ்சினா எல்லாம் செஞ்சான், ஆனா உடன்படிக்கையோ நம்மளோட சேர்ந்து. நாளையா புரியுதா? உன்னுடைய தகப்பனுடைய பிரயாசம், ஆனா பிள்ளைகள் அதனுடைய ஆசீர்வாதம். இங்கே என் தகப்பனாய் ஆபிரகாமுடைய இங்கே யாக்கோபனுடைய பிரயாசம், ஆசீர்வாதமோ நமக்குரியதாக தேவன் இங்கே மாற்றுகிறார். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 பாருங்க. 5லிருந்து சில வசனம் வாசிங்க, நேரையில நம்ம சீக்கிரம் முடிக்கணும். உயிரோடு இருக்கும் நாள் அவர் அங்க சொல்லுகிறார், இப்பொழுது நான் சொல்லக்கூடிய நல்ல கவனிச்சுக்கு யோசுவா, ஏனென்று சொன்னால் இதுக்கு முன்பதாக தேவன் மோசையோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்ப மோசே மரித்த பிறகுதான் கர்த்தர் யோசுவாவுடன் நேர பேச போகிறார். அதுக்கு முன்பதாக யோசுவாவுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை தான் தேவன் மோசே மூலமா சொன்னார். அவர் வழிநடத்தி வரும்போது 6 லட்சத்தினுடைய சொச்ச புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் மோசே தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போ டைரக்டாக தேவன் யோசுவாவோடு பேச போகிறார், சொப்பனத்தில் அல்ல, நேர பேச போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இப்போ முதல் பேசும்போதே என்ன சொல்றாருன்னா, வாசி தம்பி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ பயப்படாதப்பா என் மகனே, நான் சொல்ற கேளு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது நான் போல, பக்தனாய மோசையோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன். உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் நான் இல்லை. உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். நல்ல வார்த்தை தான். கீழே வாசிக்கு வரும்போது 8வது வசனம் வர வாசிக்கும் போது நம்மளை சரியாக பக்குவப்படுத்துறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னை விட்டு விலகக்கூடாது. நீ இரவும் பகலும் நீ அதை என்ன செய்யணும், தியானிச்சு கொண்டு இருக்கணும். என் பலம் கொண்டு திடமானதாக நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்படி இருக்க நம்ம யோசுவா புஸ்தகத்தை வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதிக்கு வாசிக்கும் போது தேவன் மறுபடியும் யோசுவாவை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே யோசுவா கேட்கிறார், ஐயா நீங்க யாரு, எங்களை சேர்ந்தவங்களா அல்லது எங்க எதிரி சேர்ந்தவங்களா? இருடா, நான் சேனையின் அதிபதி வந்திருக்கிறேன், நான் சேனையின் அதிபதி வந்திருக்குன்னு சொன்ன உடனே அடியானுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்று யோசுவா கேட்கிறார். நான் பேசணும், கொஞ்சம் செருப்பு கட்டு, நீ நிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், பரிசுத்தமானது என்று சொன்ன உடனே அவன் கழட்டி அடியானுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கிறார். அவர் தேவன் வெற்றி கொடுக்கிறார். ஆனா அதே நேரத்துல 7ஆம் அதிகாரத்தினுடைய 10-12 வசனங்களுக்கு நம்ம வரும் பொழுது அங்கே ஒரு சாபத்தீடு ஏற்பட்டுச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னார்ல, இப்ப என்ன சொன்னார்னா, நீ சாபத்தீடு அகற்றலைன்னா நான் உன்னோடு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் நம்மளோட ஒரு நிபந்தனையோட ஒரு காரியத்தை ஏற்படுத்துற தேவனாக இருக்கிறார். நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றதுக்காண்டி நீ ஆடிடாத. நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்பதற்காக உன் ஜனமும் சேர்ந்து ஆடிட கூடாது. நான் உன்னோட கூட இருக்கிறனால குதிரைக்கு லாடம் கட்டணும் போல நீ கவனமா இருக்க வேண்டும். ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஈஸியா மேற்கொண்டுடலாம். அங்கே அதுக்கு முன்பதாக எரிக்கோவில் ஒரு சாபத்தீடானதை ஆகான் செஞ்சுட்டான். அவன் களவு எடுத்துட்டான், என் வார்த்தையை மீறிட்டான். யாரோ ஒருவன் மீறிட்டான், சொல்லுங்க, யாரோ ஒருவன் மீறிட்டான். ஆனா பாதிப்பு யாருக்கு தெரியுமா? ஒத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மொத்தமா வந்த ஜனங்களுக்கு பாதிப்பு. உங்க குடும்பத்துல யாரோ ஒருவர் தவறு பண்ணிட்டார், நீ பெத்த வாலிப பையன் கூட ஒரு தவறு பண்ணிட்டான்னு வச்சுக்கவே, அதனுடைய அவமானம் எல்லாம் உன் குடும்பத்தை சார்ந்ததா இருக்கும், உன் சமுதாயத்தை சார்ந்ததா இருக்கும். நீ நம்புற உன் தேவனுடைய நாமத்துக்கு இழுக்கா இருக்கும். அதனால நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் பரிசுத்தமான தேவன், நான் நீதி உள்ள தேவன். அதனால நீ சாபத்தீடு அகற்றல, உங்களோட வரமாட்டேன். கர்த்தர் அவர்களோட கூட வரலைன்னா அவர்களுக்கு சடுதில ஆபத்து வந்துடும். வானத்துக்கு கீழே எங்க பேர் இல்லாம போயிருமாப்பா என்று சொல்லி இந்த யோசுவா தான் ஜெபிக்கிறார். நீ வானத்துக்கு கீழே நீ இருக்கணும்னா, நான் உன்னோட கூட இருக்கணும்னா,
நான் தான் சொன்னேன், உன்னை விட்டு விலகுவதில்லை நான் தான் சொன்னேன். இப்ப நான் தான் சொல்லுகிறேன், சாபத்தீடு அகட்டுன்னு சொல்லி. யோசுவா தெளிவாக செயல்பட்டு சாபத்தீடு அகற்றின பொழுது தேவன் தொடர்ச்சியாய் நடத்தினார். இறுதியாக அந்த பக்தன் மறிக்கும் பொழுது அவன் மோசேயின் பணிவிடைக்காரனா மறிக்கல, கர்த்தருடைய தாசனாக மறிக்கிறான். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இறுதியாக ஒரு வசனத்திலும் பார்த்து நம்ம டக்குன்னு முடிச்சிடும். எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயருக்கு எழுதிய நிறுவனம் 13ஆம் அதிகாரம் 5-8 வரை வாசிங்க. நம்ம ஜெபம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இதுதானே பாஸ்டர் ரொம்ப சிக்கலா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு உலகத்தையே கொடுத்தாலும் காணாது. சொல்லுங்க. அதனாலதான் பிரசங்க சொன்னார், திருப்தி கொள்ளாத சில காரியத்தை சொன்னார். பாதாளம் திருப்தி கொள்ளாது. பாதாளம் என்ன செய்யாது? மலத்தன்மை என்ன செய்யாது? திருப்தி கொள்ளாது. அக்கினி என்ன செய்யாது? உலகத்தையே அவிழ்ச்சால் என்ன செய்யாது? திருப்தி கொள்ளாது. அதே போல ஒரு மனுஷனுடைய ஆசைக்கு திருப்தியே இருக்காது. கோடி கோடியா சம்பாதிச்சாலும், நாடு நாடா ஜெயிச்சாலும் ஆசைன்னு தீரவே தீராது. ஆனா ஒரு தேவ மனிதன் எப்பொழுதும் நிதானமாகவே இருக்க வேண்டும், போதும் என்கிற மனதோடு இருக்க வேண்டும். பேசலாம். நாளையா கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வருமானம் போதும். இன்றைக்கு வருமானம் இல்லைன்னா கர்த்தர் வருமானத்தை தருவார். ஏன்னா அவர் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது. பேசலாம். நாளையா கர்த்தரை நம்பி அதனால எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி முற்றும் திறந்து அங்கேயே போட்டுக்கிட்டு போய் வீட்டுக்கு பிச்சை எடுக்கலாம் சொல்லலை. நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுக்கிறவன். நீ அநேகர்கிட்ட கையேந்திரவன் இல்லை, நீ அநேகரை ஆசீர்வதிக்கிறவன். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆனா இங்க சொல்லும்போது என்ன சொல்லார்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே, அப்படின்னா அவர் நிறைய வச்சிருக்கார், அவர் நிறைய தந்திருக்கிறார். போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணினது இங்கே எபிரேய ஆக்கியோன்னு சொல்லுகிறார். தம்பி, தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார். இந்த எபிரேயர் அதிகாரத்தில் வரக்கூடிய 11வது அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அவர் சொல்லக்கூடிய வெளியேறப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் முற்றிலும் திறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா சபையானது அங்கே ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபைக்கு இதை எழுதுகிறார். அங்கே அவர்களுக்கு போராட்டம் உண்டு, அங்கே பாடுகள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு மேற்றுல தம்பி, இப்படி இருந்தா அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார் என்று அவர் அங்க சொல்லுகிறார். வாசிங்க 6-7 வாசிங்க, 8 வரை வாசிங்க. நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். முழங்கால் பிள்ளுமா இங்க நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். எந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் நல்லா கவனிங்க. வேதம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதினா கூட இருக்கலாம். ஆனாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாக்கு பண்ணவர் இன்று வரை உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். வேதத்துக்கு புறம்பாக எந்த ஒரு வாக்கு தத்துவத்தையும் தேவன் பண்ணுவது இல்லை. நம்ம கரம் பிடித்தவர் அவர் தான். நீங்க இந்த இடத்துல வந்து கூடியிருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணின அந்த வசனங்கள் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அதுதான். ஆனாலும் அவ்வப்பொழுது நாம் பூமியில வாழ்றதுனால எப்படி நமக்கு தெரியாமையே தூசி அழுக்கு நம்ம மேல படுவது போல உலகம், மாம்சம், பாவம், பிசாசு ஏதோ நம்மளை தொடத்தான் பார்க்கு. ஆனா அன்று சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் நம்மளோடு இருப்பாரையானால் ஒன்றும் அணுகாது. சொல்ற, நீ என்னோடு இருந்தால் நான் சேனைக்குள்ள கூட பாய்வேன். இயேசுவின் நாமத்தை மகிமையடைவதாக நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே, இந்த 10வது மாதத்துல நீர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நாங்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லி கரங்களை வைத்துங்க.
கடங்களை வைத்துங்க நம்ம ஜெபம். இயேசுவின் நாமத்தினால இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் எங்கள் பிதாக்களோடு முடிஞ்சு விடவில்லை ஆண்டவரே. அது எங்களுக்கும் எங்களுக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கு ஓசியா சொல்றது போல, அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே தன் சகோதரோடு போராடினான். அவன் வெளிப்பட்ட பொழுது அவன் தூதனானவரோட கூட அவன் அழுது கெஞ்சி அவரிடத்துல பெத்தேலிலே தேவநீர் அவரை ஆசீர்வித்து இறுதியாக வசனம் சொல்லும்போது அவர் நம்மளோட கூட என்று சொல்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியா என் சபை மக்களை நீங்க ஆசீர்வதிங்க, இவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இவங்க தொழிலை ஆசீர்வதிங்க, இவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இது 10வது மாதம் எங்கள் பிள்ளைகள் விவசாயம் செய்யக்கூடிய சரியான நேரம். சிலர் விதைக்கு புறப்பட்டுட்டாங்க, எல்லா இடங்களையும் பண்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே தேவன் இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் எங்களுக்கு தேவையான மழையை கொடுங்க, தேவையான ஆசீர்வாதங்களை கொடுங்க. எந்த முறுமுறுப்பும் எந்த கசப்பும் இல்லாமல் காத்து ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதி. இங்க முடிந்த உங்க பிள்ளைகள் வீட்டுக்கு போறாங்க, தேவ சமாதானத்தோடு போக உதவி செய். இவர்களையும் இவருடைய சந்ததியும் என்றென்றைக்கும் விருத்தி அடைய செய். வலது இடது விலகி விடாம நீங்க காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உலகம் அவர்களை சேதப்படுத்தி விடாதபடி அவ்வப்பொழுது இந்த வசனத்தை நீங்க நினைப்பூட்டி கொடுத்து சரியான வழியில நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், இவர்களை மாறாதபடி ஆசீர்வதிங்க. ஜெபங்களும் எங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு எங்களை அணுகாது. தீங்கில்லை 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 எனக்கு, தீங்கில்லை 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 உனக்கு, தீங்கில்லை 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 நமக்கு. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் எங்களை அணுகாது. மாரநாதா, அவன் கர்த்தராக இயேசுவே சீக்கிரமாய் வாரும். மாரநாதா, அவன் கர்த்தராக இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஆமென். கர்த்தராக இயேசுவே சீக்கிரமாய் வாரும். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வந்திருக்கிறவங்க யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் காணப்படுவதாக. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.